நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. நீ யாரும் ரேஷன் கார்டை ஏமாற்ற முடியாது. ரேஷன் கார்டை ஒப்படைக்க உத்தரவு. நாட்டு மக்களுக்கு உதவுவதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம்தான் ரேஷன் திட்டம். ரேஷன் திட்டத்தின் கீழ் இலவசமாகவும் குறைந்த விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்பங்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்கும். கால அவகாசம் கிடையாது. ஒடிசா மாநிலத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கான KYC செயல்முறையை முடிப்பதற்கான காலக்கெடு பிப்ரவரி 15 முடிவடைகிறது. அது நீட்டிக்கப்படும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அது மேலும் நீட்டிக்கப்படாது என்று மாநில அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் கிருஷ்ண சந்திரபத்ரா அரசின் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 37,000க்கும் மேற்பட்ட பயனாளிகள் KYC சரிபார்ப்பு செயல்முறையை இன்னும் மின்னணு முறையில் முடிக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். KYC சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்காத பயனாளிகளை அடுத்த சில நாட்களுக்குள் தங்கள் இந்த அப்டேட்டை முடிக்க அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கான காலக்கெழுவை அரசு நீட்டிக்காது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. முழுமையடையாத KYC விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட ரேஷன் கார்டுகள் பிப்ரவரி 15 பிறகு ரத்து செய்யப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரேஷன் கார்டு மோசடி. ரேஷன் கார்டுகளை மோசடியாக பெற்றவர்களை அமைச்சர் எச்சரித்துள்ளார். வரி விதிக்கக்கூடிய வருமான குழுக்களைச் சேர்ந்தவர்கள் அரசின் மருத்துவ செலவை பெறுவதற்காக ரேஷன் கார்டுகளை பெறுவதில் சுமார் 8 லட்சம் வழக்குகள் வெளிவந்துள்ளனர். இது தொடர்பான அறிக்கைகளும் கவனிக்கப்பட்டு வருகின்றன. உண்மையான பயனாளிகளை ஆய்வு செய்து சரிபார்க்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய ரேஷன் கார்டுகள். ரேஷன் கார்டுகளுக்கு புதிதாக 6 லட்சம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. தகுதி இல்லாதவர்கள் மீது தவறாக வழங்கப்பட்ட கார்டுகளை ரத்து செய்வது உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி இல்லாத பயனாளிகளை அடையாளம் காண எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தால் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தகுதியற்ற பயனாளிகள். இதுவரை 12,000 தனிநபர் வருமான வரி செலுத்துவோர் அல்லது பெரிய வேலை செய்பவர்கள் தானாக முன்வந்து ரேஷன் கார்டுகளை ஒப்படைத்துள்ளனர். இவ்வாறு தகுதியில்லாத நபர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டை தானாக முன்வந்து ஒப்படைக்குமாறு அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.